நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் அப்போவே செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன்னு பிரபல நடிகர் இப்போ சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் கரூர், நாமக்கல் போன்ற பகுதிகளில் தொண்டர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாகியிருக்குது. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. பலரும் விஜய்க்கு தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வராங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் அவர்கள் வெளியே வந்து மக்களை சந்திக்கவே மறுக்கிறார். அவர் அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படின்லாம் பலரும் விமர்சனம் பண்ணாங்க. இதையடுத்து அவர் விஜய் நான் வரேன் அப்படின்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். இந்த திட்டத்தின்படி வாரம் சனிக்கிழமை மட்டும் தொண்டர்களை அவர் சந்திப்பது அப்படின்னு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுவும் ட்ரோலுக்கு உள்ளாச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத விஜய் திருச்சியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். சூழல் இப்படி இருக்க கரூர் மற்றும் நாமக்கல் போன்ற பகுதிகளில் தாவேக தொண்டர்களை சந்தித்தார். காலை 8:45 மணிக்கு அவர் தொண்டர்களிடம் பேசியிருக்கணும். ஆனால் அவரோ அந்த நேரத்தில் சென்னையிலிருந்தே கிளம்பினார். இதனால் மணிக்கணக்கில் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்து கிடந்தாங்க. ரொம்பவே தாமதமாக வந்த விஜய் அவர்கள் வழக்கம் போல ஆளுங்கட்சியான திமுகவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு போனார். ஆனால் அவர் கரூரில் பேசிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் மொத்தம் 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. முதலமைச்சர் கரூருக்கு போனார். விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் நடிகர் பாலா தனது சமூக வலைதள பக்கத்தில் சர்கார் படம் ஷூட்டிங்லே என் படத்தை எந்த தியேட்டரில் பார்ப்பீங்கன்னு கேட்டார். உதயம் தியேட்டரில் பார்ப்பேன் சார்னு சொன்னேன். லேசாக சிரிச்சுட்டு நான் அரசியலுக்கு செட் ஆவேனான்னு கேட்டார். நான் சிரித்தபடி நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஒரு நொடி என் முகத்தை உன்னிப்பாக கவனித்து விட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். மேலே கொலை கேஸ் இல்லை, உங்கள் மேலே கற்பழிப்பு வழக்கு இல்லை, உங்ககிட்ட சாராய ஃபேக்ட்ரி கிடையாது, உங்கள் மேலே கட்டாய பஞ்சாயத்து கேஸ் எதுவும் கிடையாது, அடிக்கிற மெடிக்கல் காலேஜ் கிடையாது, உங்ககிட்ட ரவுடிசம் பண்ண ஆள் இல்லை, இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை, அதனால் நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க சார்னு சொன்னேன். லேசாக சிரிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய இதெல்லாம் தேவையில்லையே நண்பா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சென்சிட்டிவான மனிதன். இப்படி ஒரு நிகழ்வு அவர் மனதை மீளா துயரத்திற்கு கொண்டு போயிருக்கோம். உயிரிழந்த ஆன்மாக்களுக்கு இரங்கல் அப்படின்னு இப்போ பாலா அவர்கள் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.